வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அதாவது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா? அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். இது மனம் திறந்து பேசுறது அப்படின்னு நெனச்சுக்கலாம்னா நெனச்சுக்கலாம். ஆனா, திடீர்னு என்னடா அது 50 நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து திடீர்னு நீங்க பாட்டுக்கு கதைய மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு. சகலபாடிக 3 பேரும் மேலே உட்காந்து தண்ணி போடுறாங்க. தண்ணி போட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு நிவின் சொல்றாரு, "என்னது இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன அசத்தலான முடிவு? எப்படிங்க சொத்தெல்லாம் விட்டு வந்தீங்க?" அப்படின்னாங்க. அதெல்லாம் சொத்தை விட்டு வரதாடா, நீ கூட தான் சொத்தை விட்டு வரேன்னு சொன்ன, அப்படியாடா?" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. சொல்கிறதான் கோவத்தில் சொல்லிட்டாரு. அதுக்காக அவர் சொத்து அவருக்கு இல்லைன்னு ஆயுமா அப்படின்னாங்க. இல்லை 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 இல்லை, நான் அவர் சொத்து இல்லைன்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. எனக்கு சொத்தே வேண்டியதில்லை, எனக்கு காதல் மனைவி போதும் அப்படிங்கிறார். அப்படின்ட்டு அப்புறமா வந்து ஒரு கோயிலை கட்டுறாரு. யாருக்குன்னா சாரதாவுக்கு. சாரதா எப்படி தெரியுமா? அப்படி தெரியுமா? ஏன் அப்படி பண்ணாங்க தெரியுமா? ஏன் நம்ம கோவமாக இருந்தாங்க தெரியுமா? ஆனால் இப்போ கூட வந்துக்கிட்டு ப்ரெக்னென்ட் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க தெரியுமா? இருந்தாலும் அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே சீக்கிரமாக ஒரு கோயிலை கட்டுங்கண்ணே, நாங்களும் அந்த கோயில் பக்கம் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியே அது மிக இடம் சொல்கிறாங்க. ஆமாம் கோயிலை கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. வீரடேசன் இல்லைங்க, விஜய் இவ்வளோ பெரிய ஆள், நம்ம சகல விஜய்க்கு நம்ம கோயிலை கட்டுவோம் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு அள்ளி அவுத்து விட்றாங்க எல்லாருமே கவுனும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஆம்லெட் கொடுத்தோன்னே சரியாக போச்சா அப்படின்னு மாமியார் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இந்த சீன் எவ்வளோ பேத்துக்கு பிடிக்காது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தெரியாமையே இருந்தாலும் வந்துக்கிட்டு காவேரி காதலுக்காக வந்துக்கிட்டு விஜய் காதலுக்காக எல்லாத்தையும் பொறுத்துப்போம் அப்படிங்கிறது தான். ஆனால் இது 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 நான் வழக்கமாக இது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறது இல்லை அப்படின்னாலும் கூட, ஃப்ரம் வேர் ஐ லீவ்டு யாரோட இருந்துருக்குறோம் அப்படிங்கிறதுல வந்து இந்த மாதிரி இல்லைனாலும் கூட இங்கே மாமியா வந்துக்கிட்டு மகள்கிட்ட வந்துட்டு ஏமா ஆம்லெட் போதுமா மருமனுக்கு அப்படின்னு கேட்குறதும், அதெல்லாம் போதுமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறதும், உடனே அவங்க வந்துட்டு இப்போ அவர் அப்பெல்லாம் குடிக்க மாட்டார்மா, சும்மா எப்போமா தான் குடிப்பார் அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை எனக்கு தெரியாதா, குமரன் தம்பி கூட அப்படி தான் இருக்குது, ஆனால் குமரன் தம்பி இவ கண்ட்ரோலில் வச்சுருக்கா, நம்ம அவரை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுங்காட்டி வந்துக்கிட்டு இங்கே இப்போ நம்ம இவங்கள்கிட்ட கங்காட்டு வந்துட்டு இந்த ரூமை விஜய் கொடுத்துடலாம், விஜய் வசதியானவர் அப்படின்னு சொல்லும்போது, எவனும் நிம்மதியாக இருந்தால் கூட சார் தான் நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன், குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல தோணுது. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் மனசுக்குள்ளே புலம்பிட்டாலும் அவங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் கீழே வராங்க. கீழே வந்தால் ஆம்லெட் நல்லா இருந்தால் மாப்பிள்ளன்னு, ஓய் நீங்கள் தான் போட்டிங்களா அத்தை, செமத்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, வந்துட்டு இல்லை இங்கே ரூமில் தங்கல, இல்லை நான் அந்த ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை அந்த ரூமில் இந்த ரூமில் தங்கிக்கிறேன். இந்த கதையை பாண்டியன் ஸ்டோர் கதை, அந்த கதை நடக்கும். அப்படி ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பேசுங்க 20 நிமிஷம் இருக்குது இல்லை அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல ஒரு வசனம் தான் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் வந்துட்டு ரூம்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னாக்க. இல்லை நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம் குமரன் சொல்ல. உங்களை கஷ்டப்படுத்தலை, உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸு, நாங்கள் தான் ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு போது தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. பார்ப்போம்.